ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாத அவேர்னஸ் செஷன், கண்களை மூடி கர்த்தருக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்துவோம். தலைப்பு சகித்தல், எதிர்த்தல், டாலரன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேத வார்த்தைகளை கர்த்தாவே அறிந்து கொண்டு அதன் மூலமாய் எங்களுக்கு கர்த்தர் பேசுகிறதான செய்திகளை கர்த்தாவே உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிரயோஜனம் உள்ளதாய் அமையட்டும். கேட்டுவிட்டு கடந்து செல்லுகிறவர்களாய் அல்ல, இந்த வார்த்தைக்கு நடுங்கி கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சகித்தல் நல்லதா, எதிர்த்தல் நல்லதா அப்படின்றதான காரியத்துக்கு தான் உங்களோட கூட நான் பேச போகிறேன். சகிப்புத்தன்மை அதிக அவசியமா, எதிர்ப்புத்தன்மை அதிக அவசியமா? வேதத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, சகிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கும் நம்முடைய லைஃப்பில் சகிப்புத்தன்மை என்பது நமக்கு காணப்பட வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதை குறித்ததான காரியம்தான். எது நல்லது, எது அவசியம் என்கிறதான காரியம் அந்தந்த இன்சிடென்ட்டு, அந்தந்த காரியங்களை பொறுத்து அது அமைந்திருக்கிறது. என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், உதாரணமாக வெளிச்சம் நல்லதா? வெளிச்சம் நல்லது. இருளை பார்க்கிலும் வெளிச்சம் நல்லது. வேதத்தில் இப்படி வாசிக்கிறோம், இருளை பார்க்கிலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதியீனத்தை பார்க்கிலும் ஞானம் உத்தமம் என்று கண்டேன் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் வெளிச்சம் நல்லது என்பதற்காக நம்ம இருளை வெளிச்சமாக பாவிக்கக்கூடாது, அப்படிதானே? ஞானம் நல்லது என்பதற்காக மதியீனமாய் காணப்படும் பொழுது நம்ம ஞானிகள் என்று நினைக்கவும் கூடாது, மதியீனமாய் செயல்படுகிறவர்களே ஞானம் உள்ளவர்கள் என்று எண்ணவும் கூடாது. காரணம் என்ன என்று சொன்னால், எந்த காரியத்தில் மதியீனம் நமக்கு இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒருபோதும் ஞானத்திற்கு நம்மை பார்த்திங்கன்னா ஒப்பு கொடுக்க முடியாது, ஞானம் உள்ளவர்களாய் மாற முடியாது. ஆனபடினாலே ஒரு காரியம் நல்லது என்பதற்காகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லதல்லாததை நம்ம அப்படி பாவிக்க கூடாது. உதாரணமாக இன்னொரு காரியத்தை கூட நான் வாசிக்கிறேன். முத்துகள், முத்துனா பேர்ல்ஸ் இல்லை, இந்த முத்துகள் நல்லவைகளா? ரொம்ப ப்ரெஷியஸ் இல்லை? அவைகள் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனிடத்தில் நிறைய இருக்குது அப்படின்றதுக்காக அவைகளை பன்றி முன் போடலாமா? அதை வைத்து ஆண்டவர் வசனங்களை பேசுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் இல்லையா? அப்போ நல்லவை என்பதற்காக அவைகளை என்ன பண்ண முடியாது, அதிகமாக என்கிட்ட இருக்குது அப்படின்றதுக்காக என்ன பண்ண முடியாது, த்ரோ பண்ண முடியாது. அதனுடைய வேல்யூ அறியாதவர்களுக்கு முன்பாக அதை போடக்கூடாது. மத்தேயு 7 இப்படி ஆண்டவர் பேசுகிறாங்க, மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துகளை பன்றி முன் போடாதேயுங்கள். போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும் என்று ஊமையாக கர்த்தர் இந்த காரியத்தை குறித்து பேசினதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய காரியங்களை சொல்லலாம். நம்மளுடைய ஞானவான் என்பதற்காக, அறிவுள்ளவர்கள் என்பதற்காக அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அந்த ஆலோசனைகளை கொண்டு போய் கொடுக்கிறது, அல்லது எனக்கு அதிகமாக சத்தியம் அறிந்திருக்கிறேன் என்றதற்காக சத்தியத்தை தொடர்ந்து நிராகரிக்கிறவர்களுக்கு முன்பாக அதை போயிட்டு அந்த நேரத்தை செலவழிப்பது, இது எல்லாம் அது குறிக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு மனுஷனுடைய கண்களில் உத்தரம் காணப்படுமானால் அவனால் என்ன பண்ண முடியாது, அவனால் சரியா பார்க்க முடியாது என்பது ஒன்று, இன்னொருவனுக்கு உதவி செய்ய முடியாது, அதுதானே? அதே மாதிரி ஒருவனுடைய கண்களில் துரும்பு காணப்படுகிறது என்று சொன்னால் அவனுக்கு ஒரு காரியமும் தெளிவாக தெரியாது. அதான் வேத வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், கண்களை உத்தரம் வைத்துக்கொண்டு இன்னொருடைய கண்களை திறக்க விரும்புகிற காரியம், உதவி செய்ய விரும்புகிற காரியம் கூடாத காரியம். முதலாவது நம்முடைய கண்களில் இருக்கிற அந்த உத்தரத்தை எடுத்து போடணும், நாம முதலாவது தெளிவு பெற வேண்டும். அதே மாதிரி இன்னொரு மனிதனுடைய கண்களில் அது உத்தரம் அல்லது துரும்பு காணப்படுமானால் நிச்சயமாக அவனுக்கு ஒன்றையும் தெளிவாய் பார்க்க முடியாது. என்னதான் நீங்கள் சத்தியத்தை சொன்னீங்கனாலும், என்னதான் நல்ல ஆலோசனைகளை கொடுத்தாலும் அதை அவனால் என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை பார்க்கலும் உங்களுடைய பக்கத்துல இருந்து அது பிரயோஜனமாகவே இருக்காது. ஆனபடினால்தான் முத்து நல்லது என்பதற்காக அவைகளை நீங்க
பன்றிகள் முன் போடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அது உங்களுக்கு ஆபத்தாக முடிந்து விடும். அப்படியே சகித்தல் நல்லது என்பதற்காக எல்லாவற்றையும் சகிக்கலாமா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற காரியம். அதே மாதிரி எதிர்த்தல் என்னுடைய பிறவி குணம் என்பதற்காக எல்லாவற்றையும் எதிர்க்கலாமா? எதிர்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தொடர்ந்து எனக்குள்ள காணப்படுகிறதான ஒரு காரியம் என்று ஒரு மனுஷன் சொல்லி எண்ணி இது என்னுடைய கேரக்டர் என்று சொல்லி எல்லாவற்றையும் எதிர்க்கலாமா அப்படின்னு சொன்னால் அதுவும் மிகவும் தவறாக காணப்படும். சகித்தல் நல்லது என்பதால் சகிக்கக்கூடாததை சகிப்பது வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தாக அது முடியும். அது ஆத்துமாவுக்கு அல்லது ஆத்தும அழிவுக்கு ஏதுவாக அமைந்துவிடும். 2 சபையாரை குறித்து நம்ம பார்க்கலாம். ஒன்று எபேசு சபையார், ஒன்று கொரிந்து சபையார். எபேசு சபையார் எதை சகிக்க வேண்டும், எதை எதிர்க்க வேண்டும் என்பதிலே தெளிவுள்ளவர்களாய் இருந்தார். நம்மள்ட்ட இந்த குணம் உண்டா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேட்டுறேன், சகிப்புத்தன்மை நம்மள்ட்ட உண்டா? எல்லாருக்கிட்டையும் உண்டு இல்லை, என்ன கொஞ்சம் அளவு வித்தியாசப்படும். எதிர்ப்பு குணம் உண்டா நம்மள்ட்ட? எல்லாருக்கிட்டையுமே உண்டு, அளவு தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வித்தியாசப்படும். அப்போ அவேர்னஸ் செஷன் அப்படின்னு சொன்னாலே எதை எதிர்க்கணுமோ அதை அஃப்கோர்ஸ் எதிர்த்தே ஆக வேண்டும். எதை சகிக்கணுமோ அதை என்ன பண்ணணும்? சகித்தே ஆக வேண்டும். இது உள்டாவோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரியோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஹேண்டில் பண்ணிங்கன்னா பிரச்சனை ஆகிடும் என்பதுதான். எபேசு சபையாரை குறித்து இப்படி வாசிக்கிற வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களில் ஆண்டவர் அவர்களை குறித்து ஒரு சாட்சியை சொன்னார். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாது இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அப்ப என்ன சொல்றார் ஆண்டவர்? உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி ஏமாற்றுகிறார்கள் அல்லவா, அவர்களை நீ சோதித்து பொய்யர் என்று கண்டறிந்ததையும். இது ஒரு பாட்டு. அடுத்து சொல்றாரு, நீ சகித்து கொண்டிருக்கிறதையும், சில காரியங்களை சகித்து கொண்டிருக்கிறாங்க, சிலதை சகிக்க மாட்டேன்றாங்க, சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் என்று அவர்களை குறித்து ஆண்டவர் என்ன பண்றாரு? சாட்சியா பேசுறார். அப்ப எதை சகிக்கணுமோ அதை சகித்தார்கள், எதை சகிக்க கூடாதோ அதை சகிக்காதபடிக்கு என்ன பண்ணார்கள்? அவர்கள் எதிர்க்கிறவர்களாக காணப்பட்டார்கள். இது எபேசு சபையார். கொரிந்து சபையாரை குறித்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் எதிர்க்க வேண்டியதை எதிர்க்காமல் அதை சகிக்க கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ அவர்களுக்கு எச்சரிப்பாக இப்படி வேதத்துல பவுல் வந்து எழுதுறார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். எப்படி எனில், ஏன் இதை சொல்றேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு பவுல், உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தான். ஆனால் அப்ப ஏற்கனவே என்ன அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், மெய்யான தெய்வம் யார், அவருடைய பெயர் என்ன அப்படின்றதெல்லாம் மிக தெளிவாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு பின்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எச்சரிப்பு கொடுக்கப்படுது. உங்களிடத்துல வருகிறவன் நாங்கள் கற்றுக் கொடுக்காத, நாங்கள் பிரசங்கியாத, வேதத்தில் அல்லாத, உண்மையான தெய்வம் அல்லாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தான். ஆனால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே என்று அவர்கள் பார்த்தீங்கன்னா கொரிந்து சபையை பார்த்து எழுதுறார். அப்போ இவர்கள் எப்படி காணப்பட்டாங்க? ஏன் இதெல்லாம் சகிக்கணும்? முதலாவது, வேதத்திலே காணப்படுகிற தெய்வத்தை அறிந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு வேறொரு தெய்வம் அதே பெயரில் குறிப்பிடப்பட்டு அவர்களுக்கு முன்பாக வந்தா ஏன் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? என்ன காரணம்? சிந்திச்சு பாருங்க. ஒரு டீசன்சியா எதிர்க்கக்கூடாது என்பதற்காகவா? ஆனால் பவுல் சொல்கிறார், இந்த காரியத்தை நீங்கள் எதிர்த்தே ஆக வேண்டும். தெய்வம் அல்லாததை உங்களுக்கு தெய்வம் என்று உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அதை பிரசங்கித்து அந்த ஆவியை குறித்து உங்களுக்கு அறிவிப்பார்கள் என்று சொன்னால் அதை நீங்க என்ன பண்ணக்கூடாது? சகிக்கக்கூடாது. அப்ப எபேசு சபை பார்த்தீங்கன்னா சோதித்து இதெல்லாம் கண்டறிந்தது. ஆனால் கொரிந்து சபை வந்து பார்த்தீங்கன்னா டீசன்ட் அப்படின்னு நினைத்து கொண்டோ என்னவோ அவர்கள் என்ன பண்றாங்க, இந்த காரியத்தை ஒரு பெரிதாக அவர்கள் நினைக்காதபடி அவர்கள் சகித்திருக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனபடினாலே இது எச்சரிப்பாக என்ன பண்றாரு? அவர்களோடு கூட பேசுகிறார். சகிப்புத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் உள்ளதுதான். ஆனால் சகித்தல் எந்த காரியத்தில் நல்லது அப்படின்றதுல மிக தெளிவுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அதுல சில பாயிண்ட் நான் சொல்றேன் உங்களுக்கு. நன்மை செய்தும் அநியாயமாய் பாடுகள் உண்டானால் அவைகளை சகிப்பது பிரயோஜனம் உள்ளது. நன்மை செய்யறதுன்னா என்ன?
நன்மை அப்படின்னு சொன்னாலே நீங்கள் அது குறித்து சில காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நன்மை அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஒரு காரியமாக இருக்கலாம், உலகம் நினைக்கிறது ஒரு காரியமாக இருக்கலாம். உலகமெல்லாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து நன்மைனா இது அப்படின்ட்டு சில இதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணலாம். ஆனால் ரொம்ப சிம்பிளாக நன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எது சரி என்று விரும்பி அவர்களோடு கூட பேசுகிறாரோ அதை செஞ்சீங்கன்னா நன்மை. ரொம்ப சிம்பிள். தேவனுடைய சித்தத்தை நான் அறிந்தவனாக அதை நான் செய்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு பேர் என்னது? நன்மை. உலகத்தின் பார்வையில் வேணுமா அது என்ன ஒருவேளை பைத்தியமாய் தோன்றலாம், இது அவசியமா அப்படின்னு தோன்றலாம். ஆனால் உங்களுக்கு நன்றாக தெரிய வேண்டும், என்னை உண்டாக்கின தெய்வம் என்னிடத்துல ஒரு காரியத்தை பேசுகிறார், எழுதி வைத்திருக்கிறார், அதன்படி நான் செய்வேன் என்று சொன்னால் அதுக்கு பேர் என்ன? நன்மை. ஆனால் நீங்கள் உலகத்தை மனுஷனிடத்துல கேட்டிங்கன்னா அவன் தன்னுடைய ஞானத்தை அறிவை பயன்படுத்தி இவைகள்லாம் நன்மை என்று சொல்லி அவன் சொல்லுவான், எழுதி வைப்பான். ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளாக, நன்மைனா என்ன அப்படின்னு சொன்னால், நம்மை உண்டாக்கின தெய்வம் மனிதர்களுக்கு இது நன்மை என்று சொல்லி எதை எழுதி வைத்திருக்கிறாரோ அதெல்லாம் நன்மை. இப்போ நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வைத்து இதை செய்யாதே என்று சொன்னதான காரியம் பிசாசு வந்து பேசின பின்பு ஏவாளுக்கு என்னவாய் தோன்றினது? அது நன்மையா தோன்றல, தீமையா தோன்றது. ஆண்டவர் எதற்காக இதை வைக்கணும், ஏன் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒருவன் வந்து பார்த்தீங்கன்னா அதை குறித்து ஒரு சந்தேகத்தை எழுப்பின போது, ஆமா என் தேவன் எதற்கு இந்த நன்மையானதை எனக்கு மறைத்து வைத்தார் என்று சொல்லி ஆண்டவர் நன்மைக்காக சொன்னதான காரியம் வந்து பார்த்தீங்கன்னா புரியாத பொழுது அது வந்து தீமையாக தோன்றுகிறது அல்லவா? அப்போ இந்த உலக பார்வையிலும் சரி நம்முடைய பார்வையிலும் சரி நன்மை என்று நாம் நினைப்பதெல்லாம் நன்மை கிடையாது, நம்ம நன்மை என்று செய்கிறதெல்லாம் நன்மை கிடையாது. எது நன்மை அப்படின்னு சொன்னா எளிதாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். என்னை உண்டாக்கின தெய்வம் என்ன என்கிட்ட சொல்றாரோ அதை நான் செய்தேன்னா அதுக்கு பேர் என்ன? நன்மை. அவர் எதை செய்ய வேணான்னு சொல்றாரோ அதெல்லாம் எனக்கு தீமை என்பதுதான். அப்ப நன்மை செய்தும் அநியாயமாய் பாடுகள் உண்டானால், பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நன்மை செஞ்சாலும் உண்டாகும், நன்மை செய்யலனாலும் உண்டாகும். ஆனால் நன்மை செய்து பாடுகள் உண்டானால், அநியாயமாய் பாடுகள் உண்டானால் அதை நீங்கள் சகிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதை குறித்து வேதம் சொல்கிறது அது ரொம்ப பிரயோஜனம் உள்ளது, ரொம்ப நல்லது அப்படின்ட்டு வேதம் சொல்லுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களில், 1 Peter 2nd chapter 19-20. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுகளையும் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும் அப்படி சொல்றாரு. தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அது வந்து பிரீதி. அப்ப தேவனை நான் அறிந்திருக்கிறேன், ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவரை விசுவாசிக்கிறேன், அவர் மேலே பற்றுதலா இருக்கிறேன், ஒரு நல்மனசாட்சி அது நிமித்தமா எனக்கு காணப்படுது. அப்ப அதன் நிமித்தமாக எனக்கு பாடுகள் வருதுன்னா என்ன அர்த்தம்? அந்த மனசாட்சியை மீறி நான் காரியங்களை என்ன பண்ணணும்? செய்ய வேண்டும். அப்ப அந்த மனசாட்சி நிமித்தமாக நிறைய பாடுகள் வரும். அது நீங்க மனசாட்சியை மீறி ஒரு காரியங்களை செய்ய முடியாது. உங்களுக்கு அது உபத்திரவமாய் காணப்படும். என்ன அப்படின்னா தேவன் மேல பற்றுதலா இருந்து வாழ்கிறதான அந்த வாழ்க்கை. நீங்க ஒரு பாடலை கூட பாடினோம் அல்லவா? பரலோகம் சேரும் வாழ்க்கை அதான் கொடுத்துருக்காருல்ல. இப்ப நீங்க என்ன வாழ்க்கையில இருக்கீங்க? பரலோகத்தை சேர்ந்ததான ஒரு வாழ்க்கையை தான் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்து ஒரு பாதையை நியமித்து அந்த பாதையில ஓடு என்று சொல்லி இருக்கிறார். நல்லது, நல்ல விருப்பம். அப்ப அந்த விருப்பத்தை வந்து பாத்தீங்கன்னா நாம் என்ன பண்ணியிருக்கோம்? விருப்பத்தின் படி செயல்படுகிறோம்னா அந்த மனசாட்சியின் படி செயல்படுகிறோம் அர்த்தம். அதை மீறும் பொழுது என்ன ஆகும்? நமக்கு பாவம் செய்கிறோம், தீமை செய்கிறோம், ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிறோம் என்று சொல்லுது. ஆனா மனசாட்சிப்படி நடக்கணும்னா நிறைய பாடுகளும் நிறைய உபத்திரவங்களும் பார்த்தீங்கன்னா அது நிமித்தமாய் வரும். அதை சகித்தோம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது அது பிரீதியாயிருக்கு. விருதவசனம், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். தேவனுக்கு முன்பாக எது பிரீதியாய் பார்க்கப்படுகிறது சொன்னால், நீ சகிக்கிற, கஷ்டப்படுற, பாடுபடுகிற என்பதை பார்க்கிலும் எனக்காக என்னுடைய நாமத்தின் நிமித்தம் இது நன்மை என்று சொல்லி அறிந்து அதை செய்கிறது நிமித்தமாய் பாடு உண்டாகுதே, அது வந்து தேவனுக்கு முன்பாக பிரீதியாக பார்க்கப்படும். அதை சகிக்கணுமா? ஆமா, சகிக்கணும். அடுத்தது, கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் பாடுகள் உண்டானால்
அவைகளை சகிப்பது வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜனம் உள்ளது. 2 தீமோத்தேயின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவரோடைய பாடுகளை சகித்தோமானால் அவரோடைய கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்காக நம்மை உண்டாக்கின தெய்வம் நம்மளை ரட்சிக்கிறதற்காக இந்த உலகத்துல இறங்கி மனுஷனா காணப்பட்டு பாடுகளை என்ன பண்ணாரு? நம் நிமித்தம் சகித்தார். அப்ப அவரோடைய கூட பாடுகளை சகித்தோமானால்னா அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவரை ஏற்றுக்கொண்டுகிறது நிமித்தம் என்னென்ன பாடலாம் வரும்? பிரச்சனை முதலாவது உங்க வீட்டுல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். உங்க வீடுகளிலே காணப்படுற உங்களுக்கு குடும்பத்தினர் கூட பாத்தீங்கன்னா அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்களை என்ன பண்ணுவாங்க? எதிர்ப்பாங்க. இணைச்சன பந்துக்கள், உங்களுடைய கிராமத்துல இருக்கவங்க, பட்டணத்துல இருக்கவங்க, தேசத்துல இருக்கிறவங்க, ஏன் இந்த உலகமே கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு பகையாய் தோன்றும், அல்லது அது நிமித்தமாய் உங்களுக்கு பாடுகள் உண்டாகும். ஆனால் நீங்கள் அதை சகிக்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்னை உண்டாக்கின தெய்வம் என்னை ரட்சிக்க இறங்கி வந்து இந்த காரியங்களை எனக்காக செய்யும் போது எவ்வளவு பாடுகளை அவர் எனக்காக சகித்தார். அப்ப நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நாமத்தின் நிமித்தம் சகிப்பேன் என்று சொன்னால் அவரோட கூட ஒரு நாள் ஆளுகையும் செய்கிறதான அந்த ஒரு அங்கீகாரத்தை ஆண்டவர் தருவார். இல்லைன்னா வேதம் சிம்பிளா சொல்லுது, அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார் என்று சொல்லுகிறது. அப்ப கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் பாடுகள் உண்டானால் அவைகளை நீங்கள் பொறுமையோடு சகிப்பீர்களானால் அது மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக காணப்படுகிறது. அடுத்ததாக கர்த்தர் அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு விரோதமான அநியாயமான காரியங்கள் அதாவது அவதூறுகளாக வந்து சொல்லப்படுமானால், பர்சனல் அட்டாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பர்சனல் அட்டாக்ஸ்னா என்ன? நம்ம பேசுகிற காரியங்கள் அல்லது உண்மை, அதுல வந்து பொய், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்காதபடி அவங்கள பிடிக்காது. ஆனபடினால என்ன பண்றது? பர்சனலா அவங்கள அட்டாக் பண்ணுகிறதான ஒரு காரியம், அல்லது நமக்கு பேச தெரியாது. ஆனபடினால என்ன பண்றது? கருத்துக்கு கருத்து வைக்க தெரியலன்னா என்ன பண்ணலாம்? அதுக்கு பதிலாக வந்து அவருடைய வாயை மூடுகிறதற்கு ஏதாவது பேசலாமா இல்லையா? கெட்ட வார்த்தையில பேசலாம், திட்டலாம், நிந்திக்கலாம். அப்ப என்ன பண்றது? அப்படி வந்து அவருடைய வாயை வந்து மூட வைக்கிறதான காரியம். அப்ப கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு விரோதமாக அநியாயமான அவதூறுகள் சொல்லப்பட்டால், பர்சனல் அட்டாக்ஸ், அதை வந்து சகிக்கிறது நல்லது. ஆனால் சத்தியத்திற்கு விரோதமாக பொய்களையும் போலிகளையும் பார்த்தீங்கன்னா சொன்னார்கள் என்று சொன்னால் அதை நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது? சகித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் ஒருபோதும் சொல்லவே இல்லை. பாருங்க, வேதத்துல தங்களை தேவ ஜனம் வந்து ஊழியம் செய்யும்போது தங்களை மற்றவர்கள் தாக்கும் போது அதை என்ன பண்ணாங்க? அவர்கள் சகித்தார்கள். பர்சனல் அட்டாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் சகித்தார்கள். ஏன்னா வேதத்துல சொல்லியிருக்குது, என் நாமத்தின் மீது உங்களுக்கு நிந்தைகள் உண்டாகும் அப்படிலாம் வேதத்துல சொல்லியிருக்கிறபடினாலே அதையெல்லாம் சகித்தார்கள். ஆனால் சத்தியத்தை தடுத்த போது அல்லது சத்தியத்துக்கு விரோதமாக எழுமின போது அதை சகிக்காம என்ன பண்ணாங்க? அவர்களை எதிர்த்தார்கள் என்று வேதத்துல நீங்க வாசிக்கிறீங்க. சில வசனங்களை நான் உங்களுக்கு அதுக்கு உதாரணமா காமிச்சிடறேன். கிரைஸ்ட் என்டியூர்டு பர்சனல் அட்டாக்ஸ். தேவன் வந்து பாத்தீங்கன்னா மனிதனாய் காணப்பட்டு இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்பட்டு இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஊழியம் செய்யும் பொழுது அவருக்கு விரோதமாக அநேக பர்சனல் அட்டாக்ஸ் வந்து காணப்பட்டது. உண்டா இல்லையா? பிசாசு பிடித்தவன் வரைக்கும் சொன்னாங்க, இன்னும் மோசமான வார்த்தைகள் எல்லாம் பேசினாங்க. அப்ப பர்சனல் அட்டாக்ஸ் அவருக்கு விரோதமாக அதிகமாய் காணப்பட்டது. அதெல்லாம் என்டியூர் பண்ணாரு. என்ன அப்படின்னா டாலரேட் பண்ணாரு. எபிரேய புஸ்தகம் 12:2-3 வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. சிலுவையை சகித்துனா என்ன அர்த்தம்? பாடுகள்னு என்ன அர்த்தம்? சிலுவையை சகித்துனா என்ன தெரியுமா நம்ம நினைப்போம்? சிலுவையில அவர் மரித்ததை நினைப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா அதையும் கடந்து என்ன காணப்படும்? இப்ப நம்மளை குறித்து உங்களுக்கு ஆன சிலுவை நீங்க என்ன பண்ணுங்க? எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுங்க அப்படின்னா அதனுடைய மீனிங் என்ன? அவன் தனக்கான சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்குன்னு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதை அப்படிதானே அர்த்தம். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதை, அந்த பாதையில நம்ம சக்சஸ்ஃபுல்லா போகணும்னா நிறைய பாடுகள். நாம ஏற்றுக்கொண்டோம், அவருடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். அப்போ ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். அந்த வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து அந்த விசுவாசத்திலே காணப்படுமானால் நிறைய பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் அவருடைய நாமத்தின் நிமித்தம் உறுதியா இருக்கிறது நிமித்தமே உண்டாகும் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் அல்லவா? அதே போல நமக்குடைய சிலுவை அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற லைஃப், அந்த விசுவாச வாழ்க்கை, அந்த விசுவாசத்துல உறுதியாய் நீங்க இருக்க பிரயாசப்படும் பொழுது உலகம் வந்து பாத்தீங்கன்னா பல விதத்துல நமக்கு விரோதமாக
வந்து செயல்படுகிறத நீங்க பார்ப்பீங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, முக்கியமா உங்களுடைய விசுவாசத்திலிருந்து உங்களை தளர பண்ணுகிறதற்கான காரியங்கள். அப்ப சிலுவை அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு நியமித்திருக்கிற பாதை. அதுல நிறைய பாடுகள் உண்டாகும். அதெல்லாம் கடந்து நம்ம என்ன பண்ணணும்? வரணும். கர்த்தர் வந்து உதவி செய்ய. அப்ப அவருடைய சிலுவைன்னா என்ன அர்த்தம்? அவர் தூக்கின, சுமந்த அல்லது தொங்கின அந்த சிலுவையை மாத்திரம் அது குறிக்கவில்லை. அவர் தமக்கென்று தெரிந்து கொண்ட அந்த பாதையை, அந்த பாத்திரத்தை எது குறிக்கிறது? அப்ப அவமானம் அது. பரலோகத்தின் தெய்வம், சகலவற்றையும் உண்டாக்கினவர், தம்முடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர் இல்லையா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்டவர் பூமியில மனிதனாக இறங்கி வந்து அவர் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். எவ்வளவு அவமானம், எவ்வளவு அவமானத்தை வந்து சகிக்க வேண்டும். அப்ப அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, அதாவது பாத்திரத்தை அவர் நிறைவேற்றுகிறார். சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்க. அப்ப கிரைஸ்ட் என்டியூர்ட் எவ்ரி பர்சனல் அட்டாக்ஸ் அகெயின்ஸ்ட் ஹிம். ஆனா அதே நேரத்தில் அவர் வந்து பாத்தீங்கன்னா சத்தியத்துக்கு விரோதமாக காணப்பட்டதான அந்த அட்டாக்கை வந்து பாத்தீங்கன்னா ஒருபோதும் அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பாருங்க, லூக்கா 11:52 இப்படி வாசிக்கிறோம். லூக்கா 11:52. நியாய சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களை தடை பண்ணுகிறீர்கள் என்று சொன்னார். நியாய சாஸ்திரிகள் அந்த நாட்களிலே வேத வல்லுநர்களாய் காணப்பட்டு இந்த சட்டத்திட்டங்களை புரிந்து கொண்டு இது நியாயம், இது நியாயமல்ல என்று சொல்லி வகையறுக்கிற, நியாயப்பிரமாணத்தின்படி தீர்க்கிறதானவர்களாய் காணப்பட்டதான எலைட் பீப்புள். அப்ப நியாய சாஸ்திரிகளை குறித்து அவர் பேசுற, உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை. அப்படிலாம் பேச முடியாது. யாரும் நியாய சாஸ்திரிகளை பார்த்து என்ன பண்ண முடியாது? அப்படிலாம் பேச முடியாது. ஏன் அப்படி பேசுகிறார்? அவர்கள் அவருக்கு விரோதமாய் பேசின வரைக்கும் ஓகே, ஆனால் அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக, சத்தியத்துக்கு விரோதமாக, அதை தடை பண்ணும்படியாக அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போது கர்த்தர் என்ன பண்றாரு? அவர்கள் நேரா வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து நிற்கிறது நீங்க பாக்குறீங்க. உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டு வேத வசனத்தை வைத்திருக்கிறீங்க, நீங்களும் உள்ள பிரவேசிக்கிறது இல்லை. ஏன்னா அது உங்களுக்கு புரியறதில்லை. ஏன் புரியறதில்ல? என்ன இருக்கு? கண்ணுல உத்தரம் இருக்கு. கண்ணுல உத்தரம் இருந்ததுன்னா இது புரியாது. கண்ணில் உத்தரத்தை வைத்துக்கிட்டு நான் இன்னொருத்தனுடைய துரும்ப எடுத்து போடுறேன், இன்னொருத்தன் கண்ணில் இருக்க துரும்ப எடுத்து போடுறேன், அவனை கிளியரா பார்க்க வைக்கிறேன் அப்படின்னா அது நடக்க போறது கிடையாது. அப்படிதானே? அப்ப இவர்களை குறித்து ஆண்டவர் என்னதான் சொல்லுகிறாருன்னா, உங்களுக்கே புரியல, நீங்க எப்படி கற்றுக் கொடுப்பீர்கள்? நீங்களும் உள்ளே பிரவேசிக்கிறது இல்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும். எதற்கு வருகிறாங்க ஜனங்க? நியாய சாஸ்திரிகளை தேடி, பரிசேயர்களை தேடி, வேதபாரர்களை தேடி எதற்காக ஜனங்கள் வருகிறார்கள்? வேதத்தில் உள்ளதை கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பாதையில நம்ம ஓடி பரலோகத்துல பிரவேசிக்கணும். அதுதானே விருப்பம். அப்ப நீங்களும் உள்ள போக மாட்டீங்க. உங்களை தேடி எப்படியாவது பரலோகத்துக்கு நம்ம போயிடணும்னு வராங்க பாருங்க, அவங்களையும் நீங்க உள்ள விடுறது கிடையாது. ஆனா வழியை மாத்தி விட்டுறீங்க அப்படின்னு சொல்லி சத்தியத்துக்கு விரோதமா எழும்பி நின்றவர்களை கர்த்தர் என்ன பண்ணார்? எதிர்த்து நிற்கிறத பாக்குறீங்க. ஒரு ஊழியனாக, தெய்வமாக அல்ல, ஒரு ஊழியனாக எதிர்த்து நிற்கிறத பாக்குறீங்க. Men of God endured personal attacks and advised others to endure for Christ's sake. தேவனுடைய மனிதர்கள், ஊழியர்கள், அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களுக்கு விரோதமான அந்த பர்சனல் அட்டாக்ஸ், அவதூறுகளை அவர்கள் சகித்தது மாத்திரமல்ல, மற்ற ஊழியர்களையும் பாத்தீங்கன்னா அப்படி நீங்க சகித்துக் கொள்ளுங்க என்று சொல்லி ஊழியர்களை, விசுவாசிகளை பார்த்து சொன்னார்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6:7 இப்படி வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:7. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறது இல்லை? எல்லாம் வந்து பிரதர்ஸ் சிஸ்டர்ஸா ஆயிட்டீங்க, ஒரே கூட்டம் ஆயிட்டீங்க, ஒரே தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறவர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்கள். அப்படி செய்கிறதுனால் நீங்கள் ஏன் அநியாயத்தை, அப்படி செய்யாம ஏன் நீங்க அநியாயத்தை சகித்துக் கொள்ளக்கூடாது? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதில்லை என்ற ஒரு கேள்வி. இது நம்ம உலக மனுஷனா பார்த்தா நமக்கு வந்து இது அன்ஃபேர் தானே. அது நமக்கு விரோதமாக குற்றங்கள், அதுகளை எப்படி நம்ம சகித்துக் கொள்ள முடியும்? அந்த அநியாயத்தை எப்படி சகித்துக் கொள்ள முடியும்? அப்படி நம்ம என்ன பண்ணுவோம்? நியாயம் செய்கிறதா நினைத்து கொண்டு அவர்களுக்கு ஒரு அநியாயம் செய்வோம். அப்படித்தானே?
புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்களாம் தேவனுடைய பிள்ளைகளாக கூடிட்டீங்க, அவருடைய நாமத்தினால இணைந்து இருக்கிறீர்கள். பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சகோதரன் சகோதரின்னு சொல்லிக்கிறீங்க. அப்போ ஒருவருக்கொருவர் வழக்குண்டானால் அந்த வழக்குக்காக நீங்க வழக்காடுவது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை பார்க்கலாம். நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறது இல்லை? ஏன் அதனால ஒரு நஷ்டம் உனக்கு வந்து என்ன நஷ்டம் வேணும்? உன் பேருக்கு நஷ்டம் உண்டாகும். அந்த நஷ்டத்தை ஏன் நீ வந்து பொறுத்து கொள்ளுகிறது இல்லை என்கிறதான ஒரு கேள்வியை வந்து பவுல் வந்து வைக்கிறார். அப்ப அவர் சகித்து கொண்டு மற்றவர்களை நீங்க சகித்துக் கொள்ளுங்கன்னு என்கரேஜ் பண்றார். அதே பவுல் தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக, கர்த்தருடைய வார்த்தை அவர் சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் போது அதை ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சகித்துக் கொள்கிற மனுஷனாக இல்லை. ஒரு சம்பவம் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 7-10 வரைக்கும். அப்போஸ்தலர் 13 7-10 வரைக்கும். ஒரு மனுஷன் அவனுடைய பேர் அதுக்கு பின்னால வருது. அவன் விவேகம் உள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். ஒரு ரோமன் அபிஷியலோடு கூட ஒரு மனுஷன் காணப்படுகிறான். அபிஷியலோடு கூட ஒரு மனுஷன் கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படியோ அவனுடைய குட் சர்க்கிள்குள்ள அவன் வந்திருக்கிறான், அவன் காணப்படுறான். அந்த அதிபதி யாருன்னா இந்த செர்கியு பவுல் என்கிறதான அந்த அதிபதி பர்னபாவையும் சபரியும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். இவங்க தேவ வசனத்தை சொல்றாங்க, இது என்ன இந்த வசனம், இதனால என்ன எனக்கு பிரயோஜனம், இவர்கள் சத்தியத்தை சொல்லுகிறார்களா என்று சொல்லி அவன் கேட்க ஆவலா இருந்தான். 8ஆம் வசனம் சொல்லுது, மாயவித்தைக்காரன் என்றும் அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா, அவன் பேரு வந்து எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோட எதிர்த்து நின்றான். யாரோட? பவுலோட, பர்னபாவோட பர்சனல் அட்டாக்கே கிடையாது, அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறான். ஏன்னா செர்கியு பவுல் அந்த வார்த்தையை கேட்டு புரிந்து கொண்டான் என்று சொன்னால் அவன் ரட்சிக்கப்பட்டு அவனே அதுக்கு அடுத்து ஒரு ஊழியக்காரனாக அவன் மாறி விடுவான் அல்லவா? அப்ப கூட இருக்கிறவன் என்ன பண்றான்? இதை எதிர்த்து நிற்கிறான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயா? அப்ப தன்னை குறித்து எவ்வளோ காரியங்கள் நிந்தையாய் பேசப்பட்ட போது சகித்து கொண்டதான தேவ ஊழியர்கள், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக ஒருவன் எதிர்த்து நிற்கும் போது, தடை செய்யும் போது ஏன் இவனுமாக அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை எதிர்த்து நிற்கணும்? என்ன ரீசன்? ஏன் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தைகளின் மூலமா 4 பேர் என்ன பண்ண முடியும்? ரட்சிக்கப்பட்ட முடியும் அல்லவா? அப்ப அந்த வார்த்தையை தடுத்து நிற்கும் பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அநேகருக்கு விரோதமான காரியமாக மாறுகிறபடினால எதிர்த்து நின்றார். இப்ப அந்த மனுஷனுக்கு விரோதமான காரியம்னா யார் மட்டும் தான் சஃபர் பண்ணுவா? அது நிமித்தமா பாடு வந்து அந்த ஊழியனுக்கு மட்டும்தான் உண்டாகும். அதுவும் மனதளவுல தான் அந்த பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாய் காணப்படும். அதெல்லாம் என்டியூர் பண்ணி அவன் என்ன பண்ணுவான்? வெளியில வருவான். ஆனா அந்த பேசுகிற சத்திய வார்த்தையை ஒருத்தன் தடுத்து நிறுத்துறான், அதுக்கு விரோதமா எழும்பி வருகிறான் என்று சொன்னால் அதுக்கு எதிர்த்து சொல்லுகிறதான காரியம் வந்து அவசியமாகிறது என்பதற்காக இந்த காரியத்தை நான் சொன்னேன். சரி, பிசாசு தேவனை எதிர்க்கிற மனுஷன் தானே, ஆவியோ எப்படி எடுத்துக்கோங்க. பிசாசு தேவனை எதிர்க்க அவனுடைய பெருமை, பொறாமை, மேட்டிமை ஆகிய தன்மைகள் முக்கிய காரணங்களாக காணப்படுது. 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், அவன் எதிர்த்து நிற்கிறவனாகவும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாகவும் இருப்பான் என்று சொல்லி நம்ம வாசிக்கும். எதிர்த்து நிற்கிறவனாகவும், எதற்கு எதிர்த்து நிற்கிறவன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தா, தேவன் எனப்படுவது எதுவோ, உண்மையான தெய்வமோ யாரோ அவரை எதிர்க்கிறவனாக, அவருடைய காரியங்களை எதிர்க்கிறவனாக, அவருடைய சித்தத்தை எதிர்க்கிறவனாக, அவருடைய வார்த்தைகளை எதிர்க்கிறவனாக காணப்படுவான். ஆராதிக்கப்படுவது எதுவோ ஒரு மட்டும்தான் ஆராதிக்கப்பட வேண்டும். அப்ப ஆராதிக்கப்படுகிற அவருக்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாக, அப்படி காண்பிக்கிறவனாக அவன் என்ன பண்ணுவானா காணப்படுவான் என்று ஒருவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது பிசாசின்னு நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா காரணம் என்னன்னா பொறாமை. அவன் வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு கிடைக்க வேண்டியதான அந்த கணம், அந்த மகிமை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனக்கும் அவருக்கு மட்டும் எது கிடைக்கணும், தனக்கும் கிடைக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்றான், அவராலே உண்டாக்கப்பட்டதான ஒரு ஸ்பிரிட் வந்து அப்படி நினைக்கிறது. அதனாலதான் அதுக்கு பின்பாக
அது பிசாசு, சாத்தான், வலுசற்பம் என்கிறதான டைட்டில்ஸ் எல்லாம் அதுக்கு கிடைச்சது. சரி, இந்த பொல்லாத தன்மைகள் மனிதர்களுக்கு தொற்று இருப்பது உண்மை. எது? பொறாமை, பெருமை, மேட்டிமை, அது நிமித்தமாக எதிர்த்து நிற்கிறதான அந்த தன்மையானது மனிதர்களுக்கு உண்டாயிருக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா உண்மை. அது நம்ம ஏற்றுக்கொண்டாலும் சரி இல்லைனா ஒருபோதும் எதிர்க்க கூடாதத முகமுகமாய் இல்லை என்றாலும் மனதளவில் எதிர்க்கும் மனித ஸ்பாவத்தின் அடிப்படை காரணம் என்ன? சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? இப்போ சில காரியங்களை நம்மளால் என்ன பண்ண முடியாது, முகமுகமாக எதிர்க்க முடியாது, எதிர்க்க துணிவு இருக்காது. அதற்கு பல காரணம் இருக்கும். ஒன்று, நம்மள்கிட்ட பேசுகிறவங்க பவர்ஃபுல்லாக இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய முகம் வாடும் என்பதற்காக, நமக்கு காணப்படுகிறதான அந்த உறவு ரிலேஷன்ஷிப் அற்று போய்விடும் என்பதற்காக முகமுகமாக எதிர்க்க மாட்டோம். ஆனால் மனதளவில் என்ன பண்ணுவோம்? டிசைட் பண்ணுவோம் இல்லையா? மனதளவில் அவர்களுடைய வார்த்தைகளை நம்ம எதிர்த்து நிற்கிறவர்களாக காணப்படுவோம். இந்த தன்மை நமக்கு இருக்கா இல்லையா? மனுஷங்களுக்கு இருக்கா இல்லையா? இந்த தன்மை இல்லை அப்படின்னு சொன்னாதான் சுவிசேஷத்தை சொன்னாலே கேட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுருவாங்கல்ல. ஆனால் உங்களை எதிர்த்து அதில் பேசுகிறவர்கள் 1% கூட இருக்க மாட்டாங்கல்ல. 100 பேர்கிட்ட போய் பேசுறீங்கன்னா 1% தான் பார்த்தீங்கன்னா உங்களை எதிர்த்து என்ன பண்ணுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. மற்றபடி எல்லாரும் அந்த வார்த்தைகளை கேட்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள என்ன பண்ணுவாங்க? டிசைட் பண்ணுவாங்க, எதிர்க்கிறவர்களாய் காணப்படுவாங்க. அப்ப எதிர்க்கவே கூடாததான காரியங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலே உண்டு. இப்போ பிசாசை குறித்து நம்ம பார்க்கணும்ல. எதை எதிர்த்து இருக்கக்கூடாதோ அதை என்ன பண்றான்? எதிர்த்து இருக்க. எதை சேலஞ்ச் பண்ணக்கூடாதோ அதை என்ன பண்றான்? அந்த அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணுகிறவனாக காணப்படுகிறான். இந்த குணம் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா இந்த குணம் உங்கள்கிட்டையும் மனிதர்களிடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குணம் காணப்படும். அப்போ ஓப்பன் சேலஞ்சா அல்ல முகமுகமா நம்மளால எதிர்க்க முடியலனாலும் மனதளவில் எதிர்க்கிறதான காரியம் மனித ஸ்வாவம். அது அடிப்படையாய் காணப்படுகிறதான ஸ்வாவம். How the children of God can handle or deal this? எப்படி இந்த ஸ்வாவத்தை எப்படி கையாள்வது? பிசாசு இதை எப்படி கையாளுறான் அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிள். அவனுக்கு மேட்டிமை வந்தா அவனுடைய மேட்டிமையை காமிப்பான், பெருமை வந்தா அவருடைய பெருமையை காமிப்பான் இல்லையா? அதனாலதான் பார்த்தீங்க எப்படி சொல்லுது, எதிர்த்து நிற்கிறவனாக அவன் காணப்படுகிறான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஆனா நமக்கும் இந்த ஸ்வாவம் உண்டு என்பது நமக்கு புரியணும். ஏன் நம்ம விழுந்த தன்மை ஆனபடியினால் இந்த ஸ்வாவம் உண்டு. சரி, சில காரியங்களை நம்ம பார்த்து முடியும். எதிர்க்காமல் சகிக்க வேண்டியவைகள் என்னென்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவனை எதிர்ப்பது மனித ஸ்வாவம் என்று சாக்குப்போக்கு சொல்லி எதிர்க்கக்கூடாது. தேவனை எதிர்க்கிறது மனிதனுடைய ஸ்பாவமா? தேவனை எதிர்க்கிறது மனிதனுடைய ஸ்பாவம் தான். என்னன்னா முகமுகமா எதிர்க்க முடியலன்னா என்ன பண்ணுவான்? மனதளவுல ஏன் சத்தியத்துக்கு எல்லாரும் உடனே கீழ்ப்படிடுமா? இவ்வளவெல்லாம் யோசித்து பார்க்குறோம். அது சத்தியம்னு தெரிஞ்சா கூட இதுக்கு கீழ்ப்படிச்சா என்னென்ன நஷ்டமெல்லாம் எனக்கு வரும் அப்படிலாம் யோசித்து பார்க்குறோம்ல. எனக்கு என்ன பலன் இதனால அப்படிலாம் யோசித்து பார்க்கறது இல்லை. யோசித்து பார்த்து இது கீழ்ப்படியறது இல்லை. அப்படித்தானே? நிறைய நேரத்தில் கீழ்ப்படியறது இல்லை. அப்போ தேவனை எதிர்ப்பது பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னாலும் அது மனித ஸ்பாவம். இது மனுஷனுக்கே நல்லா தெரியும். இது ஸ்பாவம் என்று சாக்கு போக்கு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? தேவனை எதிர்க்க கூடாது. தேவனை எதிர்க்கிறதுனா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தைகளை எதிர்க்கிறது. தேவனை எதிர்க்கிறதுனா வேற எதெல்லாம் நினைச்சிடாதீங்க. அவர் முன்னாடி நின்னாருன்னா நம்ம அவரை எதிர்க்க போறோமா? நோ, எதிர்க்க மாட்டோம். அப்ப தேவனை எதிர்க்கிறதுனா அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியங்களை செய்யாமல் இருப்பது அவரை எதிர்ப்பது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது அவரை எதிர்ப்பதான காரியமாய் இருக்கிறது. சரி, அப்போஸ்தலர் 7:51 அப்போஸ்தலர் 7:51 வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்போதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். எப்படி சொல்றாரு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா, வணங்கா கழுத்துள்ளவர்கள்னா தெரியும் என்ன அப்படின்னா உங்களை தாழ்த்த மாட்டீங்க நீங்க, அப்படிதானே? எங்க வணங்குறதுன்னா என்ன அர்த்தம்? பணிந்து கொள்ளுதல்ல. அப்ப வணங்கா கழுத்துள்ளவர்னா உங்களை தாழ்த்தாதவர். சிம்பிளா பாத்தீங்கன்னா உங்களை தாழ்த்த அறியாதவர்கள், தாழ்த்த விரும்பாதவர்கள். ஏன்னா கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தாம ஒரு காரியமும் நடக்காது இல்லையா? வணங்கா கழுத்துள்ள இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே அப்படின்னு சொன்னா என்னதான் இருதயத்திலும் செவியிலும் இந்த காரியங்கள் போய் பதிந்தாலும் அவைகளை ஏற்க மறுக்கிறவர்களே.
உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்போதும் இப்படி சொல்றாரு. இப்போ எதிர்க்கிறீங்க அப்படின்னா பரவாயில்ல, எப்போதும் எதிர்க்கல, தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாய், தேற்றும்படியாய், ஆரோக்கியமாக்கும்படியாய் அவர்கள் நோக்கி தேவனுடைய வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர்கள் என்ன பண்றாங்க? அவருடைய பிதாக்களை போலவே அவர்கள் எப்பொழுது என்ன பண்றாங்களாம்? எதிர்த்து நிற்கிறாங்க. அப்ப இது ஸ்பாவமா அப்படின்னு சொன்னா ஆமா, மனுஷனுடைய ஸ்பாவமாய் காணப்படுது. தேவனுடைய வார்த்தைகளை எதிர்க்கிற ஸ்பாவமானது அது மனித, அது பாவம், அது மனித ஸ்பாவம். எபேசியர் 2:3 பாருங்களேன். எபேசியர் 2:3 அவர்களுக்குள்ளே, எபேசியர் 2:3 அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து ஸ்பாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். அப்ப இப்படிப்பட்டதான காரியங்களை செய்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப எளிதாக நம்முடைய ஸ்பாவத்தின் பை நேச்சுரலா அப்படி சொல்றோம் இல்லையா, அதே போல ஸ்பாவமாக செய்கிறதான பழக்கம் பாத்தீங்கன்னா மனுஷர்களுக்கு காணப்படுது. அப்படி செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா ஸ்பாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். இப்ப தேவனுடைய வார்த்தைகளை எதிர்க்கிறதான பாவம் என்பது மனிதனுடைய ஸ்பாவமாய் காணப்படுது. ஆனால் இதை ஹேண்டில் பண்ணணும். தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாக அதை எப்படி கையாளணும் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ரோமர் 10:21 இப்படி வாசிக்கிறோம். ரோமர் 10:21 இஸ்ரவேலை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லி இருக்கிறான். இப்படி வாசிக்கிறோம். இஸ்ரவேலை குறித்தோ அப்படின்னு என்ன அர்த்தம்? இஸ்ரவேலை குறித்தோன்னா என்னுடைய ஜனத்தை குறித்து, என்னுடைய பிள்ளைகளை குறித்து என்ன சொல்றாரு தேவன் பாருங்க. கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று சொல்லியிருக்கிறான். அப்ப அதான் சொன்னேன் நான், தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட்டாலும் தேவனை முகமுகமா எதிர்க்கிறதுக்கு தைரியம் கிடையாது, தெரியும். ஆனா உள்ளுக்குள்ளார அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கான நடுக்கம் இல்லை அப்படின்னா உள்ள என்ன பண்ணுவோம்? நம்ம எதிர்க்கிறதுக்கு ஆயத்தமாயிடுவோம், அதை எதிர்க்கிறவர்களாக காணப்படுவோம். புரியுதா உங்களுக்கு? அப்ப இது ஸ்பாவம். எப்படிதான் இதை ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொன்னா, அவருடைய வார்த்தையா, அவர் என்னோடு கூட பேசுகிற காரியமா, அதற்கு நான் என்ன பண்ணுவேன்? கீழ்ப்படிவேன். அப்ப பிசாசு கீழ்ப்படிய மாட்டான். இந்த காரியத்தை அறியாத ஜனங்க கூட எதை எதிர்க்க கூடாது அப்படின்ற புரியாதபடிக்கு என்ன பண்ணுவாங்க? அதை எதிர்த்து நிற்கவர்களாய் காணப்படுவாங்க. ஆனா இதை அறிந்ததான பிள்ளைகள் என்ன பண்ணணும்? இது ஸ்பாவமா இருக்கலாம், ஆனா சாக்கு போக்கு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? என்னால முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. ஆனபடினாலே இது எதிர்க்கக்கூடிய காரியம் அல்ல. இது ஒன்று. இரண்டாவதாக, பொறாமையினாலே எதிர்த்து நிற்க கூடாது. யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தினுடைய 2வது பகுதி. யூதா 1:11 2வது பகுதி. எதனால எதிர்க்கக்கூடாது? பொறாமைனாலே எதிர்க்கக்கூடாது. நமக்கு பொறாமை உண்டா? எப்பயாவது வருமா ஸ்லைட்டா? நீங்கள் பொறாமை இல்லைன்னா நீங்கள் ஏற்கனவே மறுரூபமாகி நீங்கள் உயிர் தெழுந்து கர்த்தர் வந்தாச்சுன்னு அர்த்தம். உயிர் தெழுந்து அப்படி ஆகிட்டீங்க. பொறாமை என்கிறதான உணர்வு எப்பொழுது வரும்லாம் தெரியாது. அது ஃபாலன் நேச்சரில் காணப்படுகிறதான ஒன்று. ஆனால் யூ ஹாவ் டு டீல் வித் தட். அது எப்படி டீல் பண்ணுறது? பொறாமை பார்த்தீங்கன்னா உண்டாகிறது இயற்கை, அது சுபாவம் என்று சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணணுன்றது முக்கியம். அந்த பொறாமைக்கு இடம் கொடுப்போம் என்று சொன்னால் நம்ம பாவம் செய்வோம். அதை என்ன பண்ணணும்? கர்த்தருடைய நாமத்தினாலே, அவருடைய வார்த்தைகளினாலே கிறிஸ்துவுக்குள்ளாய் சிறைப்படுத்த நம்ம பழக வேண்டும். இது என்னுடைய நேச்சர் கிடையாதே. அதாவது இப்போ காட் நேச்சர் தானே காணப்படுது. தேவனுடைய ஸ்பாவம் அல்வா வந்திருக்கு, ஆவிக்குரிய நேச்சர் வந்திருக்கு. அப்ப ஏன் அந்த பழைய நேச்சருக்கு நான் இடம் கொடுக்கணும்? அது பழைய நேச்சர்ல இருந்து வருகிறதான காரியம் ஆயிற்றே என்று சொல்லி அறிந்து என்ன பண்ணணும்? அதை ஹேண்டில் பண்ணணும், டீல் பண்ணணும். பாருங்க, யூதா 1:11 2வது பகுதியில கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். இந்த கோரா யார் அப்படின்னா, கோரா லேவியினுடைய வம்சத்துல, கோத்திரத்துல வருகிறதான ஒரு மனுஷன். இந்த மோசே ஆரோன் எதுல இருந்து வராங்க? அவர்களும் லேவியினுடைய கோத்திரத்திலே காணப்படுற ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், ரொம்ப க்ளோஸ் பிரதர்ஸ், இனத்தார், ஒரே கோத்திரத்தார். இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோரா என்ன பண்ணுறான்? எதிர்த்து பேசி ஒரு பெரிய பாவத்தை செய்கிறான்.
கோராவினுடைய பாவத்திற்கான காரணம் என்னன்னா ஆரோன் மேல இருந்ததான பொறாமை. என்னாகும் 16ஆம் அதிகாரத்துல நீங்க போய் வாசிங்க. அட்லீஸ்ட் 11ஆவது வசனத்தை அப்புறம் என்ன பண்ணுங்க, வாசிங்க. ஆரோன் மேல காணப்பட்டதான ஒரு பொறாமையினால கோரா என்ன பண்ணா, கோரா உண்மையிலே மேபி டேலண்டடான ஆளா கூட இருக்கலாம், ஆரோனோட டேலண்டடான ஆளா இருக்கலாம், கூட இருக்க இந்த லேவி ஜனங்கள் மத்தியில பெயர் பெற்றவனா இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணாங்க, பாவம் போல காணப்பட்டதான யாரை தெரிந்து கொண்டாங்க? உங்களுக்கு தெரியுமா ஆரோனுடைய ஸ்டோரி? மோசே ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா போக மாட்டானா, எனக்கு பேச தெரியாதுலாம் சொன்னபோது, உன்னுடைய சகோதரன் நல்லா பேசுவான்ல, அவன் உன்னை இப்போ பார்க்க வரான், அவனை வந்து நான் என்ன பண்ணுறேன், அவனுடைய வாயாக நான் அவனை ஏற்படுத்துறேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பாவம் போல இவனை பார்க்க மீட் பண்ணவனை கூப்பிட்டு என்ன பண்ணாரு, ஏற்படுத்திட்டார் ஆண்டவர். அதற்கப்புறம் பின்பாக பிரதான ஆசாரியனை ஏற்படுத்தும் பொழுது மோசையை தெரிந்து கொள்ளாம கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார்? ஆரோனை தெரிந்து கொண்டார். இப்ப இந்த ஊழியங்கள் எல்லாம் பெற்றதான இவன் அனுபவிக்கிறதான பாடுகள் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் எண்ண கூட முடியாது, திங்க் பண்ண கூட முடியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவன் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கான். இது சும்மா இருந்த இவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனுக்கு இந்த ஊழியங்களை கொடுத்தபடினாலே, அதனாலதான் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த ஊழியத்தை வந்து நீங்க தெரிந்து கொள்ளாங்க. ஏன்னா அதெல்லாம் ஸ்பெஷலான ஊழியங்கள். அவன் பாருங்க, அவனுடைய பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்நிய அக்கினியை உள்ள கொண்டு போய் 2 பேர் இறந்து போனாங்களா இல்லையா? இப்ப இதெல்லாம் இவன் பிரதான ஆசாரியனா இல்லைன்னா இதெல்லாம் நடக்க போறதே கிடையாது. இந்த காரியத்தை வந்து அவர்கள் ஆசாரியர்களாக செய்ய போறதும் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதை ஆரோன் அறிந்திருந்த பிரகாரமாக பிள்ளைகள் அறியாதபடி இந்த காரியத்தை செய்திருக்க மாட்டாங்க, அப்படிதானே? அப்ப இவன் பாவம் ஆக்சுவலா இந்த ஆரோன்றவன். ஆனா அவன் மேல வந்து பொறாமப்பட்டு இந்த மனுஷன் என்ன பண்ணான், கேடான ஒரு காரியத்தை செய்தான். அதனாலதான் கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அவனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். நீங்க என்னாம 16 போய் வாசிக்கும் போதுதான் தெரியும். மோசே சொல்லுவான், ஆரோன் அவன் பாவம், அவனை நீ எதிர்த்து நிற்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம், எப்படி சொல்லுவான், எம்மாத்திரம் அவன், நீ அவனை அல்ல நீ தேவனை எதிர்த்து நிற்கிறாய் என்று சொல்லி மோசே வந்து பேசுகிற காரியம். அப்போ பொறாமை வந்துச்சுன்னா கூட என்ன பண்ணக்கூடாது, அந்த பொறாமை நிமித்தமா எதிர்த்து நிற்கக்கூடாது. சத்தியத்துக்கு விரோதமா இந்த காரியம் காணப்படுது, சத்தியத்துக்கு விரோதமா இந்த பேச்சு காணப்படுது, சத்தியத்தை தடை செய்கிறதாக ஒருத்தன் காணப்படுறான், அவனை எதிர்த்து நிற்கணும். சரியா உங்களுக்கு? சரி, அடுத்து 3ஆவதான பாயிண்ட், சத்தியத்தை பொறுக்க மனதில்லாமல் எதிர்த்து நிற்கக்கூடாது. சத்தியத்தை பொறுக்க மனதில்லாம எதிர்த்து நிற்கக்கூடாது. பாருங்க, நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 6வது வசனம். சத்தியத்தை பொறுக்க மனதில்லாம எதிர்த்து நிற்கிறன்னா என்ன மீனிங்கு? சத்தியம் புரிகிறது, பன்றிகளுக்கு முன் போடப்பட்டது அல்ல, நாய்களுக்கு முன் போடப்பட்டது அல்ல. சத்தியம் வந்து புரிகிறது, ஆனா புரிந்து பொறுக்க மனதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. ஏன் அப்படின்னா, எனக்கு எவ்வளவு நாள் இந்த பைபிள் தெரியும் தெரியுமா, நான் எவ்வளவு அறிந்து இருக்கிறேன் தெரியுமா, நீ இன்னைக்கு சின்ன பையன், இன்னைக்கு வந்து நீ சொல்லி நான் என்ன கேட்கறது. அப்ப சத்தியம் புரிகிறது ஆனால் பொறுக்க மனதில்லை, ஏதோ தடுக்கிறது. அப்ப இது வந்து எதிர்த்து இருக்கக்கூடாது. இது வயது சம்பந்தமான பிரச்சனை அல்ல. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்போஸ்தலர் 18:6. அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது, யார? பவுல் என்கிற ஊழியக்காரனை. இந்த இடத்துல பவுல் என்கிற ஊழியக்காரனை அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாக இருக்கிறேன், இது முதல் புறஜாதியாரிடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி. என்னது, ஏன் வந்து பவுலை இப்படி எதிர்த்து தூஷிக்கிறாங்க அவங்க? பவுல் அவங்கள பொறுத்தவரை எப்படி சின்ன பையன், இன்னைக்குதான் வந்தவன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேத வார்த்தை எடுத்து என்ன பண்றான், பவுல் பேச ஆரம்பிக்கிறான். நாங்கள் எத்தனை வருஷங்களாக வேத வாக்கியங்களை அறிந்தவர்கள், கற்று தேர்ந்தவர்கள். அப்போ எங்களிடத்திலே வந்து இன்றைக்கு நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுன்னு சொல்லுகிறதற்கு இவன் யாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். அவன் சொல்றான், நீ பைபிளை வச்சுக்கோ, நீ அந்த பைபிளை நீ வச்சுட்டே, அது உனக்கு ஒன்றும் புரிய போறதும் கிடையாது. நான் இந்த வேத வார்த்தைகளையே வந்து அறியாததான புறஜாதியாரிடத்துல நான் போகிறேன், அவர்கள்ட்ட போய் சொன்னா அவங்களுக்கு புரியும், அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், இந்த வேத வாக்கியங்களுக்கு கீழ்ப்படிவார்கள் சொல்லி இந்த வேத வசனத்தையே அறியாத, பைபிளே கையில் இல்லாததான இன்னொரு கூட்டத்திட்ட நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், பவுல் வந்து பேசுகிறான். இப்படி என்னதான் பவுல் சொன்னார், இது வந்து அப்போஸ்தலர் 18:6 வாசித்தேன். என்ன சொன்னார், அதுக்கு மேல இருக்க 2 வசனங்களை பாருங்க. ஓய்வு நாள் தோறும், 4-5 வசனம். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெபாலயத்திலே சம்பாஷணை பண்ணி,
சம்பாஷணைன்னா என்ன? சம்பாஷணைன்னா வந்து கான்வர்சேஷன் இல்லை. இப்போ இங்கே நின்று நான் பாட்டு பேசிட்டே இருப்பேன், நீங்கள் பாட்டு என்ன பண்ணுவீங்க? கேட்டேன். என்ன சம்பாஷணைனா இப்போ நான் கேட்குறாள் சம்பாஷணைனா என்ன அப்படின்னு 2-3 பேர் பேசுகிறீங்கல்ல, அப்போ நீங்கள் சொல்கிறத நான் என்ன பண்ணுறேன்? கேட்குறேன். அதில் வந்து தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் சம்பாஷணைக்கு மீனிங் தப்பாக சொன்னீங்கன்னா இல்லைன்னு கரெக்ட் பண்ணுறேன். இதுக்கு பேர் என்ன? சம்பாஷணை. உட்கார்ந்து பேசுகிறதான காரியங்கள், கான்வர்சேஷன், புரிய வைக்கிறதான காரியம். இப்போ ஜெபாலயத்தில் என்ன பண்ணுறான்? இவன் சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். மக்கெதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். ப்ரூவ் பண்ணி காமிக்கிறான். இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தி, கிரேக்கருக்கு திருஷ்டாந்தப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்? கிரேக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவர்கள் வந்து புறஜாதியில இருந்து அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வேத வாக்கியங்கள் அவர்கள்ட்ட கொடுக்கப்படல. ஆனால் யூதர்களுக்கு டைரக்டா இந்த வேத வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த யூதர்களுக்கு கிறிஸ்து அப்படின்னா தெரியும், அவர்களுக்கு மேசியான தெரியும். பரலோகத்தின் தெய்வம் தங்களை ரட்சிக்கிறதற்கு ஒரு மனிதனாக வெளிப்பட வேண்டும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியில வந்தபோது அவர் மரணத்தை இல்லை ஜெயமாக விழுங்கிறதுக்கு முன்பாக மரணத்தை அவர் சந்திக்க வேண்டும், அவர் சங்கரிக்கப்பட வேண்டும் என்கிற காரியம் வந்து அவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கு மேசியாவை குறித்து. அப்போ அவர்களிடத்துல இந்த இயேசு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்து அப்படின்ட்டு திருஷ்டாந்தப்படுத்துறாங்க, ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாங்க. வேத வசனத்தில் இருக்கிறதான அந்த வார்த்தைகளை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணுறதான ஒரு யாருன்னா இந்த இயேசு அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாங்க. டென்ஷன் ஆகிட்டாங்க அவங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 வருஷங்கள்ல நடந்தது. அவர்கள் 6வது வருஷத்தை சொல்கிறாங்க என்னன்னா, அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அப்படின்னு என்ன அர்த்தம்? புரியுது, வழி இல்லை, ப்ரூவ் பண்ணி காமிக்கிறான். தானியேல் புஸ்தகத்தை எடுக்கிறான், அங்கே இருக்கிறத பேசுகிறான். அங்கே சொல்லப்பட்டிருக்கவர் இவர் தான். இவர் சொன்னதை போல மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று சொல்லப்பட்டவர் இவர் தான். இவரே நம்முடைய தேவன். யூதரா, உன்னுடைய தேவன் இவர் தான் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறான். அவனுக்கு பதில் இல்லை. அதுக்கு மேலே என்ன பண்ணலாம்? அவன், நீ என்னடா நேற்று வந்தவன் எனக்கு பைபிள் வசனத்தை சொல்லிக் கொடுக்குறது என்று சொல்லி எதிர்த்து நின்று தூஷித்தார்கள். அவன் சொன்னான், போதும், உங்கள்கிட்ட சொன்னதுக்கு போதும். இவ்வளவு நாள் நீ பன்றி கிடையாது, இன்னைக்கு எதிர்த்து நிற்கிறபடினால் நீ பன்றி முன்னாடி முத்துகளை போடுவது அர்த்தமற்ற காரியம். நீ என்னை பீறி கொண்டு நீ என்னை வந்து பார்த்தீங்கன்னா அழிக்க வருகிறேன்னு சொல்லி அவன் ரொம்ப அழகா சொல்றான். நான் வந்து புறஜாதிகிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் அப்படி சொன்னபடினால்தான் இன்னைக்கு புறஜாதிகளாய் காணப்பட்ட நம்மெல்லாம் இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். அப்போ அது கூட நன்மையாக முடிந்தது. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4:3 வாசிக்கிறோம், அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி சினவுள்ளவர்களாகி தங்களுடைய இச்சைக்கேற்றதான சுய இச்சைக்கேற்ற போதர்களை ஏற்படுத்தினாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறுக்க மனதில்லாமனா என்ன அர்த்தம்? நல்லா தெரியுது. ஆரோக்கியமான உபதேசம், சவுண்ட் டாக்டரின், ஹெல்த்தி டாக்டரின், உண்மையான சத்தியம் வருகிறது என்று தெரிகிறது அவர்களுக்கு. ஆனால் அதை என்ன பண்ண ஏற்றுக்கொள்ள மனதில்லை. ஆனபடினாலே அவர்களுக்கு ஏற்றதான போதர்களை திரளாய் சேர்த்து கொண்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம் அப்பா, எங்களை நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நேரத்திலும் உடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்யுங்க. எதை சகிக்க வேண்டும், எதை எதிர்க்க வேண்டும் என்கிறதான உணர்வு உள்ளவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. சகிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் சகிக்கிறவர்களாய் அல்ல, எதிர்க்கிறது என் ஸ்பாவம் என்று சொல்லி எல்லாவற்றையும் எதிர்க்கிறவர்களாயும் அல்ல. கர்த்தரை எதை எதிர்க்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ அவைகளெல்லாம் நாங்கள் எதிர்த்து நிற்கவும், ஆண்டவரை எதை சகிக்க வேண்டுமோ அவைகளெல்லாம் கர்த்தாவே சகிக்கிற பிள்ளைகளாய் காணப்படும் உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் அருமை பிதாவே, ஆமென்.